அக்ஷயா மிஸ் இன்னும் வராம இருக்காங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டா வராங்க? அதுவா, அம்மா இன்னும் ட்ரெஸ் இன்னும் எடுக்காம இருந்தாங்க, அதனால சேஞ்ச் பண்ண ரொம்ப லேட் ஆகும், அதனாலதான். ஆமா, நானும் கேட்கலாம் தான் இருந்தேன், இவ்வளோ ரொம்ப லேட் ஆகுது, ஏற்கனவே நம்ம டைம் வேற போய்கிட்டே இருக்கு, இந்த ஃபன் பண்ற டைம். இதோ மேம் இப்போ வந்துடுவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க நம்மள. ராக்கிக்கு வேற உடம்பு சரியில்லை, இப்போ என்ன பண்ண போறியான்னு தெரியல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னதான் ட்ரிப் வந்தாலும் அவ இல்லாத மாதிரி இருக்கே, அதான். ஹே வாவ், மேம் இது இவ்ளோ அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்களே. காவியா, அந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் தான் அக்கா இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கீங்க. வீட்லனா அத்தை இப்பெல்லாம் ட்ரெஸ் போட விட மாட்டாங்க, ஏதாவது ட்ரிப் வந்தா நம்மளால போட முடியுது. ஆமாங்கக்கா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான்க்கா, அப்படித்தானே இருக்காங்க வீட்ல. சரி அதெல்லாம் விடுங்க. சரி காவியா, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு, இதெல்லாம் பேசினா கஷ்டமா தான் இருக்கு, அதான் வெளியே சொல்ல முடியாத சங்கட்ட சூழ்நிலை. சரி வாங்கக்கா, போவோம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் அவங்ககிட்ட பேசுவோம்க்கா. சரி காவியா, வா காவியா போகலாம், போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு வருவோம். மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். ஏமதி ஐஸ் வைக்கிற மேம், ரியலி யூ ஆர் லுக்கிங் சோ கார்ஜியஸ் மேம். ஆமாங்க மேம், இப்போ நீங்க அழகா இருக்கீங்க மேம். ஓ, அதனால தான் லேட் ஆச்சா மேம்? ஆமா லூசி, அதனால தான் லேட் ஆச்சு. சரி சாரி எல்லா பேருக்கும். நான் அப்பயே சொன்னேன்லம்மா, அந்த ட்ரெஸ் உங்க 2 பேருக்கும் அழகா இருக்கும்னு, கேட்கவே மாட்டேன்ட்டீங்க, இப்போ பாருங்க. ஆமா அக்ஷயா, நீ சொன்னது கரெக்டு தான், நாங்கள் இப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சு அது. சரி விடுங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்படியே நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, வாங்க போய் ஃபன் பண்ணலாம். இங்கே பக்கத்துலேயே ஜூ இருக்கு, அதுக்கு முன்னாடி விவசாய நிலத்துக்கு போவோம், போய் அங்கே என்னென்ன பயிர் விளையுது இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பேரும் லைன் பை லைனாக போகணும், யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹெச்எம் வந்து எங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, வெளியே யாரும் தனியாக அனுப்பக்கூடாதுன்னு. அதனால் பார்த்து போயிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, பிரச்சனை எதுவும் கொடுத்துடாதீங்க, காமாக போயிட்டு காமாக வாங்க, ஓகேவா? அதனால் இங்கே ஒரு வில்லேஜுங்கிறனால நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி ஜூ வேறு நிறையா இது இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வயக்காடு, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறையா விளைச்சிருக்காங்க, பயிர் வகைகள் இதெல்லாம் இங்கே தான் போடுவாங்க, சரியா? அதனால் எல்லா பேரும் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய இடம் தான், இது வந்து அவங்க ஓனர் வந்து பெர்மிஷன் வந்து கேட்டு வந்திருக்கோம். அவங்க எதையுமே பயிரெலாம் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயும். நான் வந்து அவங்க நம்மளை நம்பி தான் அவங்க இங்கே அனுப்பியிருக்காங்க, அதனால் வரப்போ எல்லாமே பார்த்து வாங்க. சரி எல்லா பேரும் பார்த்துட்டிங்களா, வாங்க நம்ம ஜூக்கு போகலாம். ஜூக்கு போய் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லா பேரும் ரெடியாக இருங்க, வாங்க நம்ம இப்போ ஜூக்கு போவோம்.